பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்கே ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை எழுதுகிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் விசுவாசத்திலே சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. அந்த விசுவாசத்திலே அவன் உறுதியாய் பலனடைவதற்கு அவன் செய்த ஒரே ஒரு காரியம், எப்பொழுதுமே வாக்குத்தத்தம் செய்தவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். நாமும் வாக்குத்தத்தங்களை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டுமானால் வாக்குத்தத்தங்களை நமக்கு அருளி செய்த தேவனை நாம் எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தப்படுகிறது, அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அப்படியே நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தி வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். அவன் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டான். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தான், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தான். 75 வயதில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன் என்று, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். 25 ஆண்டுகள் காத்திருந்து தன்னுடைய 100வது வயதிலே அவன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் முழுமையுமாய் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து ஏன் என்று அவன் கேள்வி கேட்கவில்லை, எப்பொழுது என்று கேட்கவில்லை, அதை குறித்து அவன் சந்தேகப்படவே இல்லை, அப்படியே முழுமையுமாய் நம்பினான். ஆகவே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில 25 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றினார். இன்றைக்கும் நாம் ஒருவேளை
காத்திருப்பதிலே சோர்ந்து போயிருப்போமானால் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாகவே காத்திருந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று யாக்கோபு எழுதுகிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அப்படியே முழுமையுமாக சற்றாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் பெற்றுக்கொள்வான். சந்தேகப்படுகிறவன் காற்றிலே அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அந்த அலை அப்படியே காற்று போகிற திசையிலே மாறி போய் விடுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி. ஆகவே சந்தேகப்படுகிறவருடைய வாழ்க்கையிலும் கூட காற்றில் அடிபட்டு போகிற அலையைப் போல அப்படியே ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படி சந்தேகப்படுகிற மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதுகிறார். நினைத்து கூட பார்க்க முடியாது ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சந்தேகம் வரும் பொழுது எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் எதையும் கர்த்தரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடுவோம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் வார்த்தையினால் சொன்னதை தன்னுடைய கரங்களினால் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் மாறுவோம். ஆபிரகாம் ஆகவே தான் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற ஒரு மேன்மையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். நம்மையும் ஆண்டவர் அப்படித்தான் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆகவே நாம் தேவனை மகிமைப்படுத்துவதிலே சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் சோர்ந்து போகாமல் தேவனை மகிமைப்படுத்தி அந்த விசுவாசத்திலே வல்லவர்களாய் நாம் மாறி வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வோம். நிறைவான ஆசீர்வாதங்களை பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த நாளிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போல தேவனை மகிமைப்படுத்தி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி சந்தேகப்படாமல் விசுவாசித்து எல்லா வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.